கர்த்தர் உங்களை எல்லா இடத்துல தைரியமா நிறுத்துவாருங்க. எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். பயந்து நடுங்கியவர்கள் தான், இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பயந்த பேதுரு தான். ஆனால் அந்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த மகனுக்குள்ள பெரிய மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்தித்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை இயக்க ஆரம்பித்தால் அவர்களை மகிமையாய் தேவன் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மகிமையாய் நடத்த போறார். தைரியமா சொல்லுங்க, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை வித்தியாசமா காண்பிக்கும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அற்புதத்தை செய்ய போறார். நான் எப்படி செய்ய? யாருமே ஊழியக்காரர் இல்லையே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான மகனே மகளே, ஊழியக்காரர் வரணும், அவங்க வந்துதான் ஜெபிக்கணும். நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. தேவனுடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், ஆர்வமா இருக்கிறார். ஜெபத்தோடு நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆயத்தத்தோடு கடந்து போய் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அற்புதங்களையோ அடையாளங்களையோ உங்களுடைய கண்கள் பார்க்க போகுது.